வாள் இல்லாத ஒரு வீரன் மாவீரன் ஆக முடியுமா? முடியும்னு சொல்ற கதை தாங்க இது. வின்லாண்ட் சாகா கதையோட தொடக்கத்துல வைக்கிங்ஸ் போர், ரத்தம், மல்யுத்தம்னு சில்லறைய செதற விடுவாங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு எப்பா எப்படியெல்லாம் ஃபைட் பண்றானுங்க அப்படின்னு அதை வியந்து பார்ப்போம். ஆனா அங்கதான் வின்லாண்ட் சாகாவோட ஒரு மேஜிக்கே நடக்குது. வெறும் ஃபைட்டு, ரத்தம், ரிவெஞ்சுன்னு போய்கிட்டு இருக்க கதையோட ஓட்டத்துல சடனா ஒரு பெரிய திருப்பு முனை. அந்த இடத்துல இருந்து முற்றிலுமா எந்த ஒரு ஃபைட்டும் இல்லாம கதை ரன் ஆகும். இதுக்கு இடையில சிந்திக்க வைக்கிற பிலாசபிக்கல் தத்துவங்களும் மனசை உருக்க வைக்கிற எமோஷனல் சீன்ஸும்னு அப்சல்யூட் சினிமா ஸ்டேஜுக்கே போயிடும். அப்போ மெயின் கேரக்டர் ஒரு டயலாக் சொல்லுவாரு பாருங்க, இதுதான்டா சினிமா அப்படின்னு நீங்களே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான மாஸ்டர் பீஸ் தான் வின்லாண்ட் சாகா. நீங்க வாழ்க்கையில எவ்வளவு லோவா இருந்தாலும் சரி, வின்லாண்ட் சாகா உங்களுக்கு லைஃப் டைம் மோட்டிவேஷனை கொடுக்கும். அப்படி ஒரு படைப்பு தான் அது. இன்னும் சொல்ல போனா கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு பெஞ்ச் மார்க்னு வச்சா அதுல வின்லாண்ட் சாகா கேரக்டர்ஸ் இல்லாம இருக்காது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அனிமே. ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா இப்படியும் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ற அனிமே தான் வின்லாண்ட் சாகா. அப்படி நீங்க வாழ ட்ரை பண்ணா அந்த வாள் இல்லாத மாவீரன் நீங்க தான். வின்லாண்ட் சாகா கிரன்ச்சி ரோல்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க மணித்துளி ஒவ்வொன்றும் உங்களை பாராட்டும்.